வணக்கம். இந்த வீடியோவில் இன்வாய்ஸஸ் பிரிண்ட் செய்யும் போது பேப்பரை எவ்வாறு சேமிப்பது என்பதை பார்ப்பீங்கள். உங்கள் இன்வாய்ஸஸில் உள்ள பயன்படுத்தாத இடம் உங்களுடைய பிரிண்டிங் செலவுகளை அதிகரிக்கிறது என்று நீங்கள் நினைத்தால், சிக்கனமான பிரிண்டிங்கை எனேபிள் செய்யும் 2 அம்சங்களை டாலி பிரைம் வழங்குகிறது. பிரிண்ட் செய்யும் போது பேப்பரின் பயன்பாட்டை நீங்கள் ஆப்டிமைஸ் செய்யலாம் மற்றும் இரண்டாவது பக்கத்திலிருந்து ஹெடர் உயரத்தை குறைக்கலாம். பிளெயின் பேப்பரில் சிம்பிள் அல்லது காம்ப்ரஹென்சிவ் இன்வாய்ஸ் பிரிண்ட் ஃபார்மேட்ஸ் பயன்படுத்தும் போது இந்த அம்சங்கள் வேலை செய்யும். இது பல்வேறு இன்வாய்ஸஸ்க்கு பொருந்தும். சேல்ஸ் இன்வாய்ஸில் எவ்வாறு பேப்பரின் பயன்பாட்டை ஆப்டிமைஸ் செய்யலாம் என்பதை முயற்சி செய்து பார்ப்போம். உங்கள் சேல்ஸ் இன்வாய்ஸை திறக்கவும் Alt+G அழுத்துங்கள். கிரியேட் வவுச்சர் என்பதை தேர்வு செய்யுங்கள். F8 அழுத்துங்கள். சேமிக்கப்பட்ட வவுச்சர் ஒன்றை தேர்வு செய்ய பேஜ் அப்பை அழுத்துங்கள். Alt+P அழுத்தி கரண்ட் பேஜை தேர்வு செய்யவும். கன்ஃபிகரை தேர்ந்தெடுக்கவும். பேப்பர் பயன்பாட்டை குறைக்க ஆப்டிமைஸ் பிரிண்டிங் என்ற கன்ஃபிகரேஷனை எனேபிள் செய்யுங்கள். இரண்டு பக்கங்கள் உள்ள ஒரு இன்வாய்ஸ் இதோ. பேஜ் டவுனை அழுத்துங்கள். இன்வாய்ஸின் கீழ்ப்பகுதியில் உள்ள ஸ்பேஸை கவனிக்கவும். ஐட்டம் விவரங்களை பிரிண்ட் செய்ய இன்வாய்ஸின் கீழ்ப்பகுதியில் உள்ள ஸ்பேஸ் பயன்படுத்தப்பட்டுள்ளது. பேப்பரின் பயன்பாட்டை குறைக்க ஆப்டிமைஸ் பிரிண்டிங் எனேபிள் ஆனவுடன் சூஸ் டீடைல்ஸ் டு ஷோ செகண்ட் பேஜ் ஆன்வர்ட்ஸ் கன்ஃபிகரேஷனை பயன்படுத்தவும். இரண்டாவது பக்கத்திலிருந்து பிரிண்ட் செய்யும் தேவையற்ற விவரங்களை டிசேபிள் செய்யுங்கள். இது உங்களை இன்வாய்ஸ் ஹெடரின் வலது மற்றும் இடது பக்கங்களிலிருந்து தேவையற்ற தகவலை பிரிண்ட் செய்வதை தடுக்கும். இன்வாய்ஸின் இரண்டாவது பக்கம் இதோ. இப்போது இன்வாய்ஸஸ் பிரிண்டிங் செலவுகளை எவ்வாறு குறைப்பது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். மேலும் தகவலுக்கு help.tallysolutions.com பார்க்கவும்.